வெனஸ்டே ஈவினிங் நைட்டு டின்னருக்கு சாதமும் அதோட முட்டை புளிக்குழம்பும் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவோ தெரியல, எங்கள் வீட்டில் முட்டைன்னு பேர் எழுதி வச்சாலே போதும், எல்லாருக்கும் அப்படியே சாப்பாடு உள்ளே இறங்கிட்டே இருக்கும். என்னதான் காய் விதவிதமாக செஞ்சு வச்சாலும் அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏதாச்சும் நான்வெஜ் ஆட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து புளிக்குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆஸ் யூஷுவல் எல்லாமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு பக்கம் புளி கரைச்சி, அதுலேயும் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றி தாளிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிளகு, சீரகம், கடுகு, அரிசி இதெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு வச்சா அந்த பவுட்ரு ஆட் பண்ணால் தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நான் அதையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். சுட சுட சாதத்தோட நைட்டு இந்த முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.